உள்ளாட்சியைப் போல சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்பதே திமுகவின் இலக்கு. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பாஜக விரும்பவில்லை என்றும் திருப்பூர் திமுக மகளிரணி மண்டல மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. திருப்பூர் மாநாட்டில் திமுக அரசின் மகளிர் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். அப்படி சிஎம்மா நாம் போட்ட முதல் கையெழுத்து பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான். கமலாலய அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடில் வெளியிடுகிறார் பழனிசாமி. சங்கிகளே வெட்கப்படும் அளவிற்கு பாஜகவிற்கு பழனிசாமி முட்டுக் கொடுப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கிற அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சு போயிருந்தாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளை கூச்சப்படும் அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கட்டுறாரு, சுத்துறாரு. பாஜக மற்றும் அதிமுக ஆட்சிகளில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சி உன்னாவ் சம்பவங்களை சுட்டிக்காட்டி கனிமொழி விமர்சனம். 2017 உத்தரப்பிரதேசத்துல 17 வயது ஆன ஒரு சிறுமி செங்கார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார். சமீபத்திலே அவருக்கு பெயில் வழங்கியிருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். இது பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய லட்சணம் இதுதான். திமுக மாநாட்டை பார்த்து சங்கி கூட்டத்திற்கும் அடிமை கூட்டத்திற்கும் 10 நாட்கள் தூக்கம் போய்விடும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. பாசிஸ்டுகளின் பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது. இது அதிமுக அல்ல, அண்ணா உருவாக்கிய திமுக என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரை. பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விட மாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றும் திருத்தணி பரப்புரையில் குற்றச்சாட்டு. தாலிக்கு தங்கம் ஆட்சியில் நிறுத்தப்பட்டுட்டாங்க. திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியில் திருமண உதவி திட்டம் தொடரும். திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. திமுக மீது காங்கிரஸ், விசிக, சிபிஎம் அதிருப்தியில் இருப்பதாகவும் கருத்து. உங்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறோடு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி திரு திருமாவளவன் குறிப்பிடார். கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த சண்முகம் குறிப்பிடுகின்றார். இன்னும் போல திட்டங்கள் நிறைவேற்றவில்லை அவர் எதிர்கொள்ள வைக்கிறார்.
பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற சிலர் மறைமுகமாக முயற்சிப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் உறுதி. உத்தரப்பிரதேசை தாங்கி பிடிப்பவர்கள் பாஜகவை தாங்கி பிடிக்கிறார்கள். உத்தரப்பிரதேச குரலாக பேசுபவர்கள் பாஜகவுடைய குரலாக பேசுகிறார்கள். ஆர்எஸ்எஸ் குரலா இருக்குது, காங்கிரஸ் குரல் கிடையாது. ஆகையால கூட்டணிக்குள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை மிக விரைவில் சுமூகமாக முடிவு பெறும். அண்ணாமலையுடன் சேர்ந்து நடனமாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தாமும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆடும் ஆட்டம் தமிழகத்தில் அமித்ஷா கனவை நிறைவேற்றும் என்றும் பேச்சு. நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து. சேலம் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவராக ராமதாஸ் தேர்வு. பசுமை தாயகம் தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணியை நீக்கிவிட்டு ஸ்ரீகாந்தியை நியமித்தும் தீர்மானம். தனது மார்பில் அன்புமணி ஈட்டியால் குத்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. சில்லறை பசங்களை வைத்து தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கண்ணீர். தாய் வந்து ஏம்பாளர்னு கேட்டேன். ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவன கூட்டணிக்கான நேரம் கனியவில்லை என பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. கட்சியினரின் கருத்தை கேட்டு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்போம் என்றும் நம்பிக்கை. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்து கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். ஆர்எஸ்எஸ் அடிமைகள் என அன்புமணி தரப்பை கடுமையாக சாடிய பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்த். பாஜக பக்கம் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறதா பாமக? ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள். ராமதாஸ் கூட்டியது பொதுக்குழுவே அல்ல, கேலி கூத்து என அன்புமணி தரப்பு அதிரடி. தனக்குத்தானே தலைவராக எப்படி அறிவித்துக் கொள்ள முடியும் என்று வழக்கறிஞர் கே பாலு கேள்வி. ஒரே டெய்லரு ஒரே சட்டை, ஆனா செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. தன்னைத்தானே தலைவராக அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் போடுறாரு. அது சம்பந்தமா நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணோம். பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும். நெருப்பாக இருந்த ராமதாஸை பொம்மை போல ஆக்கிவிட்டனர். அன்புமணியை தாக்கி பேசுவதை ஸ்ரீகாந்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பாலு எச்சரிக்கை. நெருப்பு மாறி போன்றவர் ஐயா அவர்கள். அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மாற்றி இருக்கிறார்கள். சின்னையாவுடைய சகோதரி அக்கா ஒரு அன்பா பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேகா நிர்வாகிகளிடம் 6 மணி நேரம் சிபிஐ விசாரணை. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்ட அதிகாரிகள். சென்னை பல்கலைக்கழக மசோதாவை திருப்பி அனுப்பினார் குடியரசுத் தலைவர். 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலையில் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா. சென்னையில் 1 லட்சம் ரூபாயை கடந்தே நீடிக்கும் ஆபரண தங்கத்தின் விலை உச்சத்திலிருந்து சற்று சறுக்கி 281 ரூபாயில் விற்பனையாகும் 1 கிராம் வெள்ளி. கடுமையான பனிமூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வட மாநிலங்கள். மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வரும் காற்று மாசு. பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 450 புள்ளிகளை கடந்தது. ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரத்தில் மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்கும் தீர்ப்பை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். நிபுணர் குழு அமைத்து விரிவாக ஆராயவும் முடிவு.